இந்திய சினிமாவில் அதிக சம்பளம் வாங்கக்கூடிய இயக்குனர்கள் பலர் இருக்காங்க. இந்த பட்டியலில் பாலிவுட் இயக்குனர்களை காட்டிலும் தென்னிந்திய இயக்குனர்கள் தான் அதிகமாக இருக்காங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. அதற்கு முக்கியமான காரணம் அந்த பேன் இண்டியா திரைப்படங்கள் கொடுத்த ஹிட் தான். பேன் இண்டியா லெவலில் ஒரு திரைப்படம் ஹிட் கொடுத்தாலே கோடி கணக்கில் சம்பளத்தை வாரி வழங்க தயாரிப்பாளர்கள் ரெடியா இருக்காங்க. அந்த வகையில் ஒரு படத்தை இயக்க அதிக சம்பளம் வாங்கக்கூடிய நம்ம இந்திய நாட்டின் சினிமாவின் டாப் 10 இயக்குனர்களை பத்தி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்திய அளவில் அதிக சம்பளம் வாங்கக்கூடிய இயக்குனர்கள் பட்டியலில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் அவர்கள் தான் 10வது இடத்துல இருக்காரு. இவர் ஒரு படத்தை இயக்கிறதுக்கு 50 கோடி ரூபாய் வரைக்கும் சம்பளமா வாங்கிட்டு இருக்காராமா. அவருடைய கடைசி திரைப்படங்கள் எதுவுமே சரியா போகாததுனால அவருடைய சம்பளமும் ஏறாம கிட்டத்தட்ட அதே லெவல்ல இருக்குன்னு சொல்றாங்க. அடுத்ததாக நம்ம கோலிவுட் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் இந்த லிஸ்ட்ல 9வது இடத்துல இருக்காரு. இவர் ஒரு படத்திற்கு 60 கோடி ரூபாய் வரைக்கும் சம்பளமா வாங்குறாராமா. இவரது திரைப்படங்கள் கைதி 2 மற்றும் விக்ரம் 2 ஆகிய திரைப்படங்கள் அடுத்ததா வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு ரெடியா இருக்கு. இப்போ ஹீரோவாக அறிமுகமாகி இருக்கிற திரைப்படத்துல ஹீரோவா அவர் நடிக்கிறதுக்கு ரூபாய் 35 கோடி ரூபாய் அவருக்கு சம்பளமா கொடுக்கப்படுதாமா. அடுத்ததாக பாலிவுட்டின் பிரபல இயக்குனர்கள்ல ஒருத்தரான சஞ்சய் லீலா பன்சாலி இவர் ஒரு திரைப்படத்தை இயக்கிறதுக்காக 65 கோடி ரூபாய் வரைக்கும் சம்பளமா வாங்கிட்டு இருக்காராமா. அடுத்ததாக இந்த பட்டியலில் 7வது இடத்துல இருக்கிறது அல்லு அர்ஜுனை வைத்து புஷ்பா 2 திரைப்படத்தை மிகப்பெரிய அளவில் பேன் இண்டியன் ஹிட்டா கொடுத்த இயக்குனர் சுகுமார் தான் இந்த இடத்துல 7வது இடத்துல இருக்காரு. இவர் ஒரு திரைப்படத்திற்கு 75 கோடி ரூபாய் சம்பளமா வாங்கிட்டு இருக்காராமா. இவருடைய இயக்கத்தில் அடுத்ததா புஷ்பா 3 திரைப்படம் ரிலீஸ் ஆக இருக்கு. பாலிவுட் இயக்குனர் ராஜ்குமார் ஹிரானி பல வெற்றி படங்களை கொடுத்திருக்காரு. அவர் தான் இந்த பட்டியலில் 6வது இடத்துல இருக்காரு. இயக்குனர் ராஜ்குமார் ஹிரானிக்கு ஒரு திரைப்படத்தை இயக்கிறதுக்கு 80 கோடி ரூபாய் வரைக்கும் சம்பளமாக வழங்கப்படுதாமா. அடுத்ததாக KGF அப்படின்ற ஒற்றை திரைப்படத்தின் மூலமா மிகப்பெரிய பேன் இண்டியன் செல்வாக்கை பெற்ற இயக்குனர் தான் பிரசாந்த் நீல். இவரின் சம்பளமே 100 கோடி அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அந்த பக்கம் KGF 2 இருக்கட்டும், இந்த பக்கம் சலாரா இருக்கட்டும், அடுத்தடுத்து வெற்றி படங்களை கொடுத்து மிகப்பெரிய அளவில் வசூலியும் கொடுத்ததுனால இவருடைய சம்பளம் 100 கோடியாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததாக இந்த பட்டியலில் 4வது இடத்துல இருக்கிறது நடிகரும் இயக்குனருமான ரிஷப் ஷெட்டி. காந்தாரா அப்படின்ற அந்த ஒற்றை திரைப்படம் அவருடைய வாழ்க்கையவே ஓஹோன் மாத்திருச்சு அப்படின்னு சொல்லலாம். முதல் பாகம் 600 கோடி கலெக்ட் பண்ணியிருந்த நிலைமையில காந்தாரா சாப்டர் 1 ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருந்துச்சு இல்லையா, அதை இயக்கி நடிக்கிறதுக்கு மொத்தமாக அவர் 100 கோடி சம்பளமா வாங்கியிருந்தாராமா. சோ அடுத்ததாக 3வது இடத்துல நம்ம ஊர் அட்லி குருவை மிஞ்சிய சிக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சங்கர் ஒரு திரைப்படத்திற்கு 50 கோடி ரூபாய் வரைக்கும் தான் சம்பளமா வாங்குறாரு. ஆனா ஜவான் மாதிரியான 1000 கோடி கலெக்ட் பண்ண பேன் இண்டியன் ஹிட் கொடுத்த நம்ம அட்லி அவர்கள் ஒரு திரைப்படத்தை இயக்கிறதுக்கு 100 கோடி ரூபாய் வரைக்கும் சம்பளமா வாங்கிட்டு இருக்காராமா. இவர் அடுத்ததாக அல்லு அர்ஜுனை வைத்து 800 கோடி பட்ஜெட்ல ஒரு மிக பிரம்மாண்டமான படத்தை இயக்கி வந்துட்டு இருக்காரு. 2வது இடத்துல அர்ஜுன் ரெட்டி அனிமல் என தொடர்ந்து சூப்பர் ஹிட் திரைப்படங்களை கொடுத்த சந்தீப் ரெட்டி வங்கா அவர் ஒரு திரைப்படத்துக்கு சம்பளமாக 100 இருந்து 150 கோடி ரூபாய் வரைக்கும் வாங்குறாராமா. இந்தியாவில் அதிக சம்பளம் வாங்கக்கூடிய இயக்குனர்கள் பட்டியலில் முதலிடத்தில் இருக்கிறது அப்படின்னா he is none other than நம்ம ராஜமௌலி அவர் தான் இருக்காரு. தொட்டதெல்லாம் ஹிட் கொடுக்கறதுனால இவருக்கு இந்தியாவில் மட்டும் இல்ல உலக அளவிலேயே மவுஸ் அதிகம். இவர் ஒரு திரைப்படத்தை இயக்கிறதுக்கு 200 கோடி ரூபாய் சம்பளமா வாங்குறாராமா. மகேஷ் பாபு வைத்து இவர் அடுத்ததாக டைரக்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய வாரணாசி திரைப்படத்துக்கு இவருக்கு 200 கோடி ரூபாயிலிருந்து 250 கோடி ரூபாய் வரைக்கும் சம்பளமாக வழங்கப்படலாம் அப்படின்னு சொல்றாங்க.